வணக்கம் நண்பர்களே, மாஸ்டரிங் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வீடியோ சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இது வீடியோ நம்பர் 5. இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறது ஃபில்டரிங் டேட்டா. முதல்ல ஃபில்டரிங் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு பெரிய டேட்டாலேருந்து நமக்கு தேவையான டேட்டாவை மட்டும் எடுக்கிறது தான் ஃபில்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸலை பொறுத்த வரைக்கும், எக்ஸல் உலகத்துக்கு வந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு கார்ப்பரேட் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் பார்க்க போகிறது 2 டைப் ஆஃப் டேட்டா தான் பார்ப்பீங்க. ஒன்று மேனுவலி ட்ராக்டு டேட்டான்னு சொல்லுவோம். நம்ம ஒரு 2வது வீடியோவில் க்ரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, ஒரு டேட்டாவை நம்மளே க்ரியேட் பண்ண பாருங்கள். அது வந்து மேனுவலி க்ரியேட்டட் டேட்டா. அந்த மாதிரி டேட்டாவை நம்ம க்ரியேட் பண்ணும்போது நமக்கு தெரியும் எதை ட்ராக் பண்ணணும், எதை ட்ராக் பண்ணக்கூடாது. நமக்கு தேவையானதை மட்டும்தான் நம்ம ட்ராக் பண்ணணும். இப்போ 2வது டைப் ஆஃப் டேட்டா நம்ம எதை பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேர்லேருந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டவுன்லோட் பண்ணுற டேட்டா எக்ஸல் ஃபார்மேட்டில் இருக்கும். அதில் பார்த்தோன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். பட் நமக்கு தேவையானதை, அந்த நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவையானதை மட்டும் எடுக்கிறதுக்கு ஃபில்டரிங் நாலேஜ் கண்டிப்பாக தேவை. ஸோ நம்ம இப்போது எக்ஸல் ஸ்க்ரீனுக்கு போவோம். அந்த ஃபில்டரிங்னா என்ன, அது எப்படி பண்ணுறது அப்படின்றத கற்றுக்கலாம். அதில் நிறைய லெவல்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேசிக் கற்றுப்போம், அதுக்கப்புறம் அட்வான்ஸ் லெவலும் கற்றுக்க போகிறோம். ஸோ கவனமாக ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் பாருங்கள். நடுவில் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது. அதனால் ஸ்ட்ரெயிட்டாக இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளோட எக்ஸல் ஃபைலை ஓப்பன் பண்ணிடுறோம். இப்போ இந்த ஃபைல் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா, ஃபைல் ஓப்பன் பண்ண உடனே பிரச்சனையை பார்க்க முடியுது. நம்மளால் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை பார்க்க முடியல. நமக்கு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை பார்க்கணும் அப்படின்னா, நம்ம இந்த காலம் விட்த் எல்லாத்தையும் சரி பண்ணணும். நம்ம போன வீடியோஸ்லேயே பார்த்துருக்கோம். அதை எப்படி சரி பண்ணலான்னா, இந்த காலமும் ரோவும் இன்டர்செக்ஷன் பாயிண்டில் போயிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு 2 காலமுக்கு நடுவில் வந்தோன்னா அந்த 2 ஹெடட் ஏரோ மாதிரி வரும். அதை டபுள் கிளிக் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக சரி பண்ணிடும். எல்லா காலமையும் கரெக்டாக ஃபிட் பண்ணிடும். இல்லை எனக்கு இப்படி வேண்டாம், ஷார்ட்கட் கீ மூலிமா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னிங்கன்னா, எக்ஸலை பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் கீஸ் இருக்குது. ஒன்று வந்து ஷார்ட்கட் கீஸ்ன்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து ஆக்சஸ் கீஸ்ன்னு சொல்லுவோம். ஷார்ட்கட் கீஸ்னால் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, ஷார்ட்கட் கீஸுன்றது கண்ட்ரோல் கீழே ஸ்டார்ட் ஆகும், இல்லை ஷிஃப்ட் கீழே ஸ்டார்ட் ஆகும், இல்லை ஒரு ஃபங்க்ஷன் கீயாக இருக்கும். ஒரு கீயை பிடிச்சிக்கிட்டு தான் இன்னொரு கீயை ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி, கண்ட்ரோல் எஸ். கண்ட்ரோலை பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். இந்த 2வது டைப் ஆஃப் கீன்றது ஆக்சஸ் கீ. இந்த பொறுத்த வரைக்கும் ஒரு கீயை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கீயை ப்ரெஸ் பண்ண மாட்டோம். ஒரே ஃபிங்கரில் தான் அந்த கீயை நம்ம ப்ரெஸ் பண்ணணும். ஒரு சீக்வென்ஸில் ப்ரெஸ் பண்ணணும். 1 2 3 4 ஒரு சீக்வென்ஸில் ப்ரெஸ் பண்ணணும். இது பொதுவாக ஒரு கீயாக இருக்காது, 2 3 கீ, இல்லை சில டைம் 4 கீ கூட வந்துடும் நமக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிற கீயும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 கீ ப்ரெஸ் பண்ணால் தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். தலையை சுற்றி மூக்க தொடுற மாதிரி தான். பட் இருந்தாலும் நீங்கள் இதை ரெகுலராக யூஸ் பண்ண உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக அமைஞ்சிடும். டபுள் கிளிக் பண்ணுறது பெட்டர்னு நினைக்கிற நண்பர்கள் தாராளமாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் என்னோட சஜஷன் என்னென்னா, ஷார்ட்கட் கீ கற்றுக்கிட்டால் இன்னும் நல்லது. ஸோ என்ன பண்ண போகிறோம்னா, முதல்ல டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம இந்த ஆட்டோ ஃபிட் பண்ணுற அந்த காலம் ஆட்டோ ஃபிட் பண்ணுறோம் இல்லையா, அந்த காலம் ஆட்டோ ஃபிட் பண்ணுற அந்த ஆப்ஷன் வந்து எங்கே இருக்குதுன்னு தெரியணும் நமக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த கீயை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். எங்கே இருக்குன்னா, ஹோம் டேபில் செல்ஸ் குரூப்பில் ஃபார்மேட்டுன்னு போட்டு ஒரு டவுன்வர்ட் ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது அதுக்குள்ளே தான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கார் நம்ம தலைவர். ஆட்டோ ஃபிட் காலம் வித் இவரை தான் நம்ம ஆக்சஸ் பண்ணணும். இவர் எப்படி ஆக்சஸ் பண்ணணும்? இவர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல டேட்டாவை செலக்ட் பண்ணணும். நம்ம செலக்ட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ ஆல்ட் கீயை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணணும். நம்ம கீபோர்டில் ஒரு தடவை ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணோன்னா ஹோம்க்கு என்ன லெட்டர்னு சொல்லிட்டு பாருங்கள். ஹெச்சை ப்ரெஸ் பண்ணால் ஹோம். இப்போ ஹெச் ப்ரெஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஹோம் டேபில் இருக்கோம். இப்போ ஃபார்மேட் ஆப்ஷனுக்கு போனோம். ஃபார்மேட்டுக்கு பார்த்தோன்னா செல்ஸ் குரூப்பில் ஃபார்மேட்டுக்கு என்ன சொல்லியிருக்கான், ஓ ப்ரெஸ் பண்ண சொல்லியிருக்கான். ஸோ ஓ ப்ரெஸ் பண்ணிடலாம். ஓ ப்ரெஸ் பண்ணோன்னா ஆட்டோ ஃபிட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஆட்டோ ஃபிட் ரோவா ஆட்டோ ஃபிட் காலமாக நமக்கு காலமு அதை ஆக்சஸ் பண்ண என்ன லெட்டரு ஐ. ஸோ ஐன்றதை ப்ரெஸ் பண்ணுறேன், ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ ஆல்ட்டு ஹெச்சு ஓ ஐ. ஸோ 4 கீ ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு ஆட்டோ ஃபிட் ஆகிடும். இதெல்லாம் எதுக்கு சார், டபுள் கிளிக் பண்ணாலே வந்துடும். தாராளம் புரியுது. பட் இருந்தாலும் நான் சொல்கிறது, அந்த பிளான் பின்னு ஒன்றதுக்கு நம்ம ரெடியாகவும் இருக்கணும். மவுஸ் வேலை செய்யலைன்னா என்ன பண்ணுவீங்க நண்பரே, அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. சரி, இப்போ டேட்டா வந்துருச்சு. இப்போ ஃபில்டரிங்குள்ளே போயிடும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டாவில் அந்த ப்ராடக்ட் கேட்டகரி கீழே பார்த்தோன்னா நிறைய டைப் ஆஃப் ப்ராடக்ட் கேட்டகரி இருக்குது. எனக்கு தேவை எல்சிவி அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் கேட்டகரியை தான் எனக்கு தேவை.
பொதுவாகவே எக்ஸலில் ஃபில்டரை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். இப்போ மொத்தமாக தான் இருக்குது, நம்மளால் பார்க்க முடியாது. மொத்தமாக இருக்கிறதால நம்ம வந்து ஃபில்டரை முதல்ல ஆக்டிவேட் பண்ணிட்டு தான் நம்ம ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். ஃபில்டர் எங்கே இருக்குன்னா 2 இடத்துல இருக்குது எக்ஸல் ஸ்க்ரீனில். முதல் இடங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் டேபில் எடிட்டிங் குரூப்பில் சார்ட் அண்ட் ஃபில்டர் அப்படின்னு போட்டு ஒரு டவுன்லோட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுதான் நம்ம ஆக்டிவேட் யூஸ் பண்ண வேண்டிய டூல். இந்த ஃபில்டர் டூலே இன்னொரு இடத்துல எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா டேபில் சார்ட் அண்ட் ஃபில்டர் அப்படின்ற குரூப்பு கீழேயும் அந்த ஃபில்டர் இருக்கார். ஸோ நீங்கள் எந்த இடத்துக்கு வேணாலும் போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று ஹோம் டேபுக்கு போகலாம், இல்லை டேட்டா டேபுக்கு போகலாம். பட் 2 இடத்துக்கு போனாலுமே நீங்கள் மவுஸ் அது மேலே வைக்கும் போதே ஷார்ட்கட் கீயும் காட்டுது பாருங்கள். ஸோ ஷார்ட்கட் கீ என்ன? கண்ட்ரோலு ஷிஃப்ட்டு எல். இதை ப்ரெஸ் பண்ணனா எனக்கு ஆக்டிவேட் ஆகிட போகுது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல் எடுத்துகிறேன். ஒரு ட்ராப் டவுன் மாதிரி ஒன்று எல்லா காலத்துக்கும் வந்திருக்கும். அதை தான் ஃபில்டர்னு சொல்கிறோம். ஃபில்டரை ஆஃப் பண்ணனாலும் அதே கீ, அதே பட்டன் தான். ப்ரெஸ் கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல் எடுத்தணும்னா போயிடும், இல்லை அதே பட்டனை திருப்பி ப்ரெஸ் பண்ணாலும் போயிடும். இப்போ நம்ம ஃபில்டர் ஆன் பண்ணிடணும். ஃபில்டர் ஆன் பண்ணும்போது எக்ஸலில் பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் ஃபில்டர்ஸ் இருக்குது. இந்த 3 டைப் ஆஃப் ஃபில்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபில்டர், நம்பர் ஃபில்டர், டேட் ஃபில்டர். இந்த டெக்ஸ்ட் ஃபில்டர், நம்பர் ஃபில்டர், டேட் ஃபில்டர்ன்றது எதை பொறுத்து அமையுதுன்னா நம்ம எந்த காலமில் ஃபில்டர் பண்ண போகிறோமோ அந்த காலமில் என்ன டைப் ஆஃப் டேட்டா இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம அந்த ஃபில்டரை பார்ப்போம். நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். டேட்டு, நம்பரு, டெக்ஸ்ட்டு, 3 ஃபில்டர் இருக்குது. எந்த ஃபில்டர் எப்போ வரும்னா, நான் இப்போ இந்த காலம்க்கு போகிறேன். இந்த காலமில் நான் மேனேஜ் பண்ணுற டேட்டா என்ன டைப் ஆஃப் டேட்டா? டெக்ஸ்ட்டு. அப்போ நான் பார்க்க போகிற ஃபில்டர் என்ன டைப் ஆஃப் ஃபில்டர்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபில்டர் அப்படின்னு காட்டும். சரி, இப்போ யூனிட் சப்ளைடு காலம்க்கு போகிறேன். அங்கே நான் மேனேஜ் பண்ணுறது நம்பர். அப்போ நான் பார்க்க போகிறது என்ன டைப் ஆஃப் ஃபில்டர்? நம்பர் ஃபில்டர். சரி, நான் பில்லிங் டேட்டுக்கு போகிறேன். பில்லிங் டேட்டில் நான் என்ன மாதிரி வச்சுருக்கேன்? டேட் வச்சுருக்கேன். அப்போ நான் பார்க்க போகிற ஃபில்டர் என்னது? டேட் ஃபில்டர்ஸ். ஸோ முதல் விஷயம், எக்ஸலில் எத்தனை ஃபில்டர் இருக்குதுன்னு தெரியணும். பேசிக்லி எக்ஸலில் 3 ஃபில்டர் இருக்குது. நம்பர் ஃபில்டர், டெக்ஸ்ட் ஃபில்டர், டேட் ஃபில்டர். அது எதை பொறுத்து வருது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம காலமில் இருக்க டேட்டாவை பொறுத்து. சரி, இப்போ ப்ராடக்ட் கேட்டகரியில் நம்ம வச்சுருக்கிறது டெக்ஸ்ட் டேட்டா. அப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது டெக்ஸ்ட் ஃபில்டர். இந்த டெக்ஸ்ட் ஃபில்டருக்குள்ளே போனோன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்து லாஜிக். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எல்லில் ஸ்டார்ட் ஆகிற இல்லை எஸ்ஸில் ஸ்டார்ட் ஆகிற எல்லா ப்ராடக்ட்டும் பார்க்கணும், டீயில் ஸ்டார்ட் ஆகிற எல்லா ப்ராடக்ட்டும் பார்க்கணும் அப்படின்னா பிகின்ஸ் வித். இதில் முடிகிற பர்டிகுலர் டைப் ஆஃப் ப்ராடக்ட் எண்ட்ஸ் வித். இது இருக்கிறது, இது இல்லாதது, இது எல்லாத்துக்கும் தான் ஆப்ஷன் கொடுத்துருக்கான். எக்ஸாக்டாக தான் வேணும், அதை தவிர மற்ற எல்லாம் வேணும் அப்படின்ற போது தான் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பண்ணி காட்டுறேன். இப்போ பிகின்ஸ் வித் அப்படின்னு போட்டுட்டு நான் வந்து டீ அப்படின்னு அடிக்கிறேன். இப்போ ஓகேன்னு கொடுத்தேன்னா எனக்கு டீயில் ஸ்டார்ட் ஆகிற எல்லா ப்ராடக்ட் கேட்டகரியும் நான் பார்ப்பேன். இப்போது ஸோ எனக்கு திருப்பியும் எல்லா ப்ராடக்ட்டும் பார்க்கணும் அப்படின்னா மறுபடியும் இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி கிளியர் ஃபில்டர் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா எல்லா ப்ராடக்ட்டும் மறுபடியும் நம்ம பார்த்துருவோம். சரியா? ஸோ இது வந்து டெக்ஸ்ட் ஃபில்டருக்குள்ளே இருக்கிற ஆப்ஷன். அப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் எப்போ சார் யூஸ் பண்ணோம்? இந்த செக் பாக்ஸ் மாதிரி இருக்குது, இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட் ஃபில்டர்ன்றது என்னென்னா எனக்கு என்ன தேவைன்னே தெரியாது, தோராயமாக தான் தெரியும் அப்படின்ற கேஸில் போய் எடுத்துக்கிறது. இல்லை டைரெக்டாகவே எனக்கு தேவையானது இங்கே பார்க்க முடியும் சார், நான் போய் எடுக்க முடியுமா? தாராளமாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு எல்சிவி தான் வேணுன்ற கேஸில், இந்த கேஸில் நான் போய் என்ன பண்ணுவேன், இந்த செலக்ட் ஆல் அப்படின்றத எடுத்து விட்டுருவேன். ஏன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் இந்த டிக் மார்க் இருக்கோ, எங்கெல்லாம் டிக் மார்க் இருக்கோ அதோட டேட்டாவெல்லாம் நம்ம பார்ப்போம். இப்போ எல்லாத்துலேயும் டிக் மார்க் இருக்கிறதால எல்லாத்தையும் பார்க்குறோம். நமக்கு எல்சிவி மட்டும்தான் வேணும் அப்படின்னா டிக் மார்க் எதில் மட்டும் இருக்கணும்? எல்சிவியில் மட்டும் இருக்கணும். அப்போ எடுத்துகிட்டு எல்சிவி மட்டும் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்துட்டோம்னா எல்சிவி மட்டும் பார்ப்போம். சரி சார், நம்ம எல்சிவி ஃபில்டர் பண்ணிட்டோம், மொத்த டேட்டாவில் எல்சிவி மட்டும் எவ்வளோ இருந்ததுன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இது 2 விதமாக பார்க்கலாம். இப்போது நம்ம ப்ராடக்ட் கேட்டகரி காலமாக ஃபில்டர் பண்ணிட்டோம். அதை கிளிக் பண்ணணும், லெட்டர் டியை கிளிக் பண்ணுறேன். கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் பாரில் கவுண்ட்னு ஒன்று காட்டும். இப்போ என்ன காட்டுதுன்னு பாருங்கள், 441 அப்படின்னு காட்டுது. கவுண்ட் வந்து 441 காட்டுது. அப்படின்னா இந்த 441ன்றது இந்த ஹெட்டிங்கையும் சேர்த்து. அப்படின்னா எவ்வளோ இருக்குது? 440 டிரான்சாக்ஷன். 440 டிரான்சாக்ஷன் எந்த ப்ராடக்ட்டுக்கு மட்டும்? எல்சிவிக்கு மட்டும். ஸோ எப்படி கண்டுபிடிக்குது? இது ஒரு விதம். நான் அந்த காலமை கிளிக் பண்ணிவிட்டு கீழே போய் கவுண்ட்டு பார்த்துக்கலாம். இன்னொரு இடத்துலையும் இது காட்டும். இந்த 440 எக்ஸாக்டாக எங்கே காட்டும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷீட் 1 அப்படின்ற அந்த வார்த்தைக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே காட்டுது பார்த்துங்க, 440 ஆஃப் 5000 ரெக்கார்ட்ஸ். இங்கே பார்த்தும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ
எனக்கு வந்துட்டு எவ்வளோ டேட்டா வந்திருக்கு நான் ஃபில்டர் பண்ண நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். மொத்த டிரான்சாக்ஷன் 5000 டிரான்சாக்ஷனில் 440 எல்சிவி. சரி, ஒரு டெக்ஸ்ட் டேட்டாவை ஃபில்டர் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ இதே மாதிரி ஒரு நம்பரை ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். நான் கிளியர் பண்ணிவிட்டு இப்போ யூனிட் சப்ளைடுக்கு போகிறேன். யூனிட் சப்ளைடில் நம்பரை பொறுத்த வரைக்கும் இப்போ எனக்கு 700க்கு மேலே இருக்கிற எல்லா யூனிட் சப்ளைடும் பார்க்கணும். 700க்கு மேலே இருக்கிற எல்லா யூனிட் சப்ளைடையும் பார்க்கணும். அப்போ நான் வந்து இங்கே போயிட்டு செக் மார்க் எடுத்து விட்டுட்டு 700க்கு மேலே இருக்கிறதெல்லாம் போய் ஆக்டிவேட் பண்ணக்கூடாது. இந்த ஆக்டிவேட் டீஆக்டிவேட்டட்லாம் எதுக்குன்னா டெக்ஸ்ட்டுக்கு ஃபிட் ஆகுமே தவிர மற்ற 2 டைப் ஆஃப் ஃபில்டர்ஸ்க்கு நம்ம இந்த நம்பர் ஃபில்டர்ஸையும் டேட் ஃபில்டர்ஸையும் யூஸ் பண்ணுறது தான் பெட்டர் ஆப்ஷன். இப்போ நம்பர் ஃபில்டர்ஸ்குள்ளே போகிறேன். என்னோட தேவை 700க்கு மேலே இருக்கிறத மட்டும் எடுக்கணும். 700க்கு மேலே இருக்கிறத மட்டும் எடுக்கணும். நம்பர் ஃபில்டரில் லாஜிக் கொடுத்துருக்கானான்னு பார்க்குறேன். கிரேட்டர் தானே ஒன்று கொடுத்துருக்கான். ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். கிரேட்டர் தானே கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு கிரேட்டர் தான் என்ன வேல்யூ வேணும்? கிரேட்டர் தேன் 700 வேணும். ஸோ லேப்டாப்பில் பேட்டரி ஆன் பண்ண மறந்துட்டேன், அதுதான் பிரச்சனை. ஸோ பேட்டரி இப்போ ஆன் பண்ணிட்டோம். வேர் பேக் டு ட்ராக். தடங்களுக்கு வருந்துகிறோம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தடங்களுக்கு வருந்துகிறேன். ஓகே, சரி, இப்போ பேக் ஆன் ட்ராக் வந்துட்டோம். இப்போ நமக்கு தேவை கிரேட்டர் தேன் 700 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்தோன்னா இப்போ நம்ம பார்க்குறது 700க்கு மேலே இருக்கிற எல்லா எத்தனை வந்திருக்கு? 1636 டிரான்சாக்ஷன் நமக்கு வந்திருக்கு நம்ம கேட்ட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு. சரி, இது நம்பர் ஃபில்டர் கரெக்டுங்களா? இப்போ நான் நம்பர் ஃபில்டரில் இருக்க ஃபில்டரை கிளியர் பண்ணிடுறேன். இப்போ டேட்டுக்கு போகிறேன். டேட்டு தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கானது, வித்தியாசமானது. ஏன் இன்ட்ரெஸ்டிங், ஏன் வித்தியாசன்றது பார்க்கலாம். இப்போ நான் பில்லிங் டேட்டில் போய்ட்டு அந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வருஷத்தை மட்டும்தான் காட்டுது, எல்லா தேதியும் காட்டல பாருங்கள். இதே நான் வந்து யூனிட் சப்ளைடை கிளிக் பண்ணும்போது எல்லா யூனிட் சப்ளைடையும் காட்டுச்சு, அதில் இருக்கிற எல்லா யூனிக் வேல்யூஸையும் காட்டுச்சு. அதே மாதிரி நான் ப்ராடக்ட் கேட்டகரி கிளிக் பண்ணும் போதும் எல்லா யூனிக் ப்ராடக்ட் கேட்டகரியும் காமிச்சது. அந்த அந்த காலமில் என்னெல்லாம் ப்ராடக்ட் கேட்டகரி எல்லாத்தையும் காமிச்சிது. ஆனால் நான் டேட்டுக்கு போகும்போது இண்டிவிஜுவல் டேட்டா காட்டாமல் உன்னோட காலமில் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் டேட்ஸ்லாம் இருக்குதுன்னு காட்டுது. ஸோ அப்படின்னா நம்மக்கிட்ட 2019 2023 வரைக்கும் இருக்கிற டேட்ஸ் எல்லாமே இருக்குது. ஏன் இப்படி காட்டுதுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ எனக்கு ஏதாவது பர்டிகுலர் இயர் வேணும்னா நான் அதை செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை அந்த பர்டிகுலர் இயரில் ஏதாவது பர்டிகுலர் மந்த் வேணும்னா அதையும் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ண நம்ம ஹைரார்கி மாதிரி ஒரு ஹைரார்க்கியாக கீழே போகிறோம். முதல்ல வருஷம், அந்த வருஷத்துக்குள்ள மாதத்தை எடுக்க முடியும், அந்த மாதத்துக்குள்ளே இருக்கிற நாளும் நம்ம எடுத்துக்க முடியும். கரெக்டுங்களா? ஸோ அதுதான் இந்த ப்ளஸ் சைன். இந்த ப்ளஸ் சைன் வந்து நமக்கு டெக்ஸ்டில் காட்டல, நம்பர்லேயும் காட்டல பாருங்கள். அந்த மாதிரி ப்ளஸ் சைன்ஸே இல்லை பாருங்கள். அந்த மாதிரி ஹைரார்கியல் ஸ்ட்ரக்சரே கிடையாது. டேட்டுக்கு மட்டும் இந்த ஹைரார்கியல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். பட் என்னோட சஜஷன் என்னென்னா, நீங்கள் டேட்டில் ஒர்க் பண்ணும்போது இந்த ஹைரார்கியல் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லென்த்தியராக இருக்கும் ப்ராசஸ்ஸு. டேட் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது தான் பெட்டர் ஆப்ஷன். அந்த பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஒரு கார்ப்பரேட் லெவல் எக்ஸாம்பிள் எடுக்கலாம். இப்போ நமக்கு 19 23 வரைக்கும் நம்மக்கிட்ட டேட்டா இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதால நம்ம இந்தியாவில் வந்து ஃபினான்ஷியல் இயர் எப்படி பார்ப்போம்? ஏப்ரல் மாதத்துலேருந்து மார்ச் மாதம் வரைக்கும். எனக்கு 2021 22 அந்த ஃபினான்ஷியல் இயருக்கான டேட்டாவை எடுக்கணும். மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன். 2021 22 ஃபினான்ஷியல் இயருக்கான டேட்டாவை கேட்குறேன். அந்த ஃபினான்ஷியல் இயரில் மட்டும் எத்தனை பில்லிங் நடந்திருக்குப்பா அப்படின்னு கேட்குறேன். அப்படின்னா நான் எந்த மாதம் எடுக்கணும்? 2021 ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் 31 2022 வரைக்கும் நான் எடுக்கணும். புரியுதுங்களா? இப்போ நான் இந்த ப்ளஸ் சைனை வச்சு எடுத்தேன்னா என்னோட லைஃப் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணோம், இந்த செலக்ட் ஆலை எடுத்து விட்டுறணும். அதுக்கப்புறமா 2021 போயிட்டுட்டு அங்கே நான் என்ன பண்ணோம், ஏப்ரல்லேருந்து ஆரம்பிக்கணும். அப்படின்னா நான் என்ன பண்ணோம், ஏப்ரலில் மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அதுக்கப்புறமா 2022 ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஓகேன்னு கொடுக்கணும்.
புரியுதுங்களா? இதை பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குற இன்புட்டை போயிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக போயிடும், சுலபமாக போயிடும். சரி, நம்ம பண்ணுறது கரெக்டாக இல்லையா வெரிஃபை கூட பண்ணிக்கலாம். ஓகேன்னு கொடுக்குறோம். 978ன்னு காட்டுது. ஓகே, அந்த 978 டேலி ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிவிடுவோம். என் மெத்தடுக்கும் உங்கள் மெத்தடுக்கும். இப்போ என் மெத்தடில் பண்ணலாம். நான் இதை கிளியர் பண்ணிடுறேன். இப்போ என் மெத்தட் என்ன நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிக்கோங்க. டேட் ஃபில்டர்ஸ்க்கு போயிருங்க. நம்ம வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லும் போது ஒரு ரேஞ்ச் ஆஃப் டேட் இல்லையா, ஒரு ஸ்டார்டிங் டேட் இருக்குது, ஒரு எண்டிங் டேட் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பிட்வீன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் பண்ண வேண்டியதெல்லாம் ஸ்டார்டிங் டேட்டை டைப் பண்ணணும், எண்டிங் டேட்டை டைப் பண்ணணும், அவ்வளோதான் சார். வேறு எதுவுமே நம்ம பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பட் எந்த ஃபார்மேட்டில் டைப் பண்ணணும், டேட்டு மந்த் இயரா, இல்லை மந்த் டேட் இயரா, இல்லை இயர் மந்த் டேட்டா, எந்த ஃபார்மேட்டில் டைப் பண்ணணும்னா உங்கள் கம்ப்யூட்டர் எந்த ஃபார்மேட்டில் டேட்டை ரீட் பண்ணுதோ அந்த ஃபார்மேட்டில் தான் டைப் பண்ணணும். டேட்டாவில் இருக்கிற இந்த ஃபார்மேட்டில் டைப் பண்ணக்கூடாது. ஸோ நான் என்னோடய கம்ப்யூட்டரில் பாட்டம் ரைட் கார்னரில் நான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் என்ன ஃபார்மேட்டில் ரீட் பண்ணுது. இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுற அன்னைக்கு தேதி வந்து March 3. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் 3-3ன்னு காட்டுது. ஸோ எது மாதம் எது நாள்ன்றது சில டைம் இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வந்துடும். பட் நான் கம்ப்யூட்டர் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதால எனக்கு தெரியும். உங்கள் கம்ப்யூட்டரை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் பண்ண வேண்டியதில் உங்கள் கம்ப்யூட்டருக்கு புரிகிற ஃபார்மேட்டில் டைப் பண்ணணும். ஸோ என் கம்ப்யூட்டர் வந்து டேட்டு மந்த் இயர் ஃபார்மேட்டில் தான் ரீட் பண்ணுது. ஸோ முதல் தேதி April 1. ஸோ 01-04-2021 April 1, 2021. அதிலிருந்து 31-3-2022 அடிக்கிறேன். எந்த ஃபார்மேட்டில், என் கம்ப்யூட்டரில் இருக்க ஃபார்மேட்டில் ஹைஃபன் இருந்தால் ஹைஃபன், ஸ்லாஷ் இருந்தால் ஸ்லைஷ். ஓகேங்க. இப்போ டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஓகேன்னு கொடுக்குறேன். அதே 978 தான் வந்திருக்கு. அப்படின்னா என்னோட மெத்தடும் உங்கள் மெத்தடோட ஆன்சரும் ஒன்று. எப்படி டிஃபர் ஆகிறோம் அப்படின்னா காம்ப்ளெக்சிட்டி தான் டிஃபர் ஆகும். இல்லை சார் எனக்கு அந்த டிக்கே பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் இந்த மெத்தட் தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வில் யூஸ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வில் ரெக்கமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் இந்த ஆப்ஷன் நான் டைப் பண்ண பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனில் போகிறது பெட்டர். ஏன்னா ஃபினான்ஷியல் இயர் இல்லாமல் ஒரு சப்போஸ் ஒரு டிஸ்கவுண்ட் பீரியடு, ஆஃபர் பீரியட்னு வரும்போது அப்போ என்ன பண்ணுவீங்க, டிக் மார்க் வேலை செய்யாது. அப்போ போய் அந்த மாதத்துக்குள்ளே போய் தேதியெல்லாம் நீங்கள் எடுக்கிறதுக்கு போல இப்படி போயிட்டீங்கன்னா இன்னும் பெட்டர், இன்னும் ஃபாஸ்டர் நமக்கு. சரி, இப்போ நம்ம ஒவ்வொரு காலமும் ஃபில்டர் பண்ணுறதை பார்த்தோம். ஒரே டைமில் மல்டிபிள் காலம்ஸை ஃபில்டர் பண்ண முடியுமா அப்படின்றதையும் பார்த்துடலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நம்ம டேட்டில் பண்ண அந்த ஃபில்டரை எடுத்து விட்டுறேன். இப்போ என்ன சொல்கிறேன்னா 2021 எல்சிவி டெரிட்டரி 2ல் 800 யூனிட்டுக்கு மேலே எவ்வளோ பண்ணியிருக்கோம், எத்தனை சேல்ஸ் பண்ணியிருக்கோம் கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நல்லா கவனிக்கணும். சில டைம் பிஸ்னஸ்லேருந்து ரிக்குவயர்மெண்ட் வரும்போது காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், பட் சொல்யூஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். 2021 வருஷத்தில் டெரிட்டரி 2ல் எல்சிவி 800 யூனிட்டுக்கு மேலே எத்தனை சேல்ஸ் பண்ணியிருக்கோன்னு கேட்குறான். அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணோம், 2021 சூஸ் பண்ணிக்கணும். 2021 அதில் டெரிட்டரி 2. ஸோ டெரிட்டரி 2 அதில் எல்சிவி, அதுலேயும் 800 யூனிட்டுக்கு மேலே அப்படின்னா நம்ம யூனிட் சப்ளைடு போயிட்டு கிரேட்டர் தேன் 800 எத்தனை பண்ணியிருக்கோம், 4 சேல்ஸ் தான் பண்ணியிருக்கோம். அப்போ 2021 800 யூனிட்டுக்கு மேலே டெரிட்டரி 2ல் எல்சிவிக்கு நடந்திருக்கிறது 4 பில்லிங் தான், 4 ஆர்டர் தான் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இது மூலியமாக சில டெசிஷன்ஸ் எடுக்க முடியும், சில இன்சைட்ஸ் கிடைக்கும். பாருங்கள், ஒரு 5 வருஷத்தோட டேட்டாவில் ஒரு சிம்பிள் ஃபில்டர் மூலியமாக நம்ம அந்த டெரிட்டரியில் என்ன நடந்திருக்குதுன்றதை கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்கள். இப்போ இந்த ஃபில்டர் மட்டும் எனக்கு தெரியலனா இந்த மாதிரி இன்சைட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் நமக்கு. சரிங்களா? சரி, இப்போது நம்ம என்ன பார்க்குறோன்னா மல்டிபிள் காலம்லையும் நம்மளால் ஃபில்டர் பண்ண முடியும். இதுக்கு அடுத்தது இதுக்குள்ளேன்னு பார்க்க முடியும் நம்மளால். இந்த ப்ராசஸ் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரில்லிங் டவுன் த டேட்டான்னு சொல்லுவாங்க. மல்டிபிள் லெவல்ஸ். இது எப்படின்னா ஒரு சின்ன ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். காலேஜுக்குள்ளே போகிறோம், ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறோம், பர்டிகுலர் இயர் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் கேட்குறோம், அதில் இவ்வளோ ஸ்கோர் பண்ணவங்களை மட்டும் கேட்குற மாதிரி லெவல் பை லெவல் அப்படின்னு சொல்லுவோம் இது.
சரி, இப்போ நம்ம கற்றுக்க போகிற கான்செப்ட் 2 கான்செப்ட் கற்றுக்க போகிறோம். இந்த இன்புட் யாருக்காக கொடுக்குறேன்னா, சார் இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும் சார், புதுசாக ஏதாவது ஃபில்டரில் பண்ண முடியுமா அப்படின்னு ஆசைப்படுற நண்பர்கள், அவெல்லாம் காத்துக்கிட்டு இருக்க நண்பர்கள், இது உங்களுக்கான நேரம். கவனிங்க. சரி, நான் இப்போ ஃபில்டரை ஆஃப் பண்ணிடுறேன், மறுபடியும் ஃபில்டரை ஆன் பண்ணுறேன். என் கேள்வி நல்லா புரிஞ்சுக்கணும், அப்போ தான் நான் கொடுக்க போகிற அந்த அட்வான்ஸ் லெவல் இன்புட்டும் புரியும். இப்போ கவனிச்சிங்கன்னா என்னோட டேட்டாவில் பிஓ நம்பர் அப்படின்னு ஒரு காலம் இருக்குது. பிஓ நம்பர்னா பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர். இந்த பிஓ நம்பர் எல்லாமே ஆல்ஃபா நியூமரிக், அப்படின்னா நம்பரும் டெக்ஸ்ட்டும் சேர்ந்தது. இதில் சில பிஓ பர்ச்சேஸ் ஆர்டர் மட்டும் சப் டீலருக்கு பண்ணியிருக்கோம், டீலருக்கு இல்லை சப் டீலருக்கு. சிலது கஸ்டமருக்கு பண்ணியிருக்கோம், சிலது டீலருக்கு பண்ணியிருக்கோம், சிலது சப் டீலருக்கு பண்ணியிருக்கோம். எனக்கு என்ன கேட்குறான்னா, சப் டீலருக்கு பண்ண டேட்டாவை மட்டும் எடுத்து கொடுங்கன்னு கேட்குறான். பிரச்சனை என்னென்னா, என்கிட்ட என் டேட்டாவில் எந்த காலம்லையும் அது கஸ்டமருக்கு நடந்ததா, டீலருக்கு நடந்ததா, சப் டீலருக்கு நடந்ததான்னு இல்லை. பட் நான் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பில் பண்ணாமல் பார்த்தீங்களா, அவன்கிட்ட கேட்குறேன், நீ பில் பண்ணும்போது ஏதாவது இண்டிகேஷன் இருக்காயா அப்படின்னு கேட்குறேன். அவன் என்ன சொல்கிறான், சரி சப் டீலருக்கு பண்ணியிருந்தோம் அப்படின்னா உன் பிஓ நம்பரில் 4வது லெட்டரு எஸ்ஸாக இருக்கும். பிஓ நம்பரில் 4வது லெட்டர் எஸ் இருந்ததுன்னா அது சப் டீலருக்காக பில் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லைன்னா அது சப் டீலர் கிடையாது, கஸ்டமர் அப்படின்னுறான். ஸோ இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, எங்கெல்லாம் 4வது லெட்டர் எஸ் வரணும்னு நான் போய் எடுக்கணும். சார் ஃபில்டர் பண்ணிக்கலாம் சார், இது என்ன சார் பெரிய விஷயம் பாருங்க. இப்போது இது டெக்ஸ்ட்டும் இருக்குது, நம்பரும் இருக்குது. அப்போ என்ன ஃபில்டர் வரும், டெக்ஸ்ட் ஃபில்டர் வருமா, நம்பர் ஃபில்டர் வருமா பார்க்கலாம். டெக்ஸ்ட்டும் நம்பரும் சேர்ந்தா இருந்தால், ஆல்ஃபா நியூமரிக்காக இருந்தால் எக்ஸல் அது எப்படி படிக்குது, டெக்ஸ்ட்டாக தான் படிக்கும். இப்போ டெக்ஸ்ட்டுக்குள்ளே போகிறேன், இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஈக்குவல் டஸ் நாட் ஈக்குவல்ன்றதை எப்போ யூஸ் பண்ணலான்னா, எனக்கு வேல்யூ கரெக்டாக தெரியும், எக்ஸாக்டாக இதான் வேணுன்றப்ப நான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேஸ் அது கிடையாது, நமக்கு முழு விவரத்தை கொடுக்கல. அவன் வெறும் 4வது லெட்டர் எஸ்ஸாக தான் இருக்கும்னு சொன்னானே தவிர வேறு எதுவும் சொல்லலை. நமக்கு 4வது லெட்டர் எஸ்ஸாக இருக்கும், எஸ்ஸுக்கு அப்புறம் என்ன வேணா இருக்கலான்ட்டான். சரி, அப்போ ஈக்குவல்ஸ் டஸ் நாட் ஈக்குவல் யூஸ் பண்ண முடியாது. பிகின்ஸ் வித் எண்ட்ஸ் வித் இல்லையப்பா, பிகினிங் வித் எண்டிங் வித்னு கிடையாது. நமக்கு இங்கே கண்டெய்னிங் போட்டால் என்ன ஆகிடும், எஸ் எங்கே இருந்தாலும் வந்துடும். எனக்கு எஸ் இல்லாதது வரணும்னா தான் நான் டஸ் நாட் கண்டெயின் சொல்லணும். என்ன தான் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது கடைசி ஆப்ஷன்லேயே கஸ்டம் ஃபில்டர் அங்கே போகிறோம். அங்கே போனோன்னா இந்த சின்ன பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த ஃபில்டர் அடிக்கடி யூஸ் பண்ணுற நண்பர்கள் இந்த பாக்ஸ்க்கு நிறைய தடவை வந்திருப்போம். பட் இதுக்கு கீழே இருக்கிற இந்த 2 லைனை படிச்சிருக்கவே மாட்டோம். ஏன்னா நமக்கு தேவையான டேட்டாவை போட்டு நம்ம வெளில வந்துக்கிட்டே இருப்போம். சரி, இந்த 2 லைன் தான் நம்ம கேள்விக்கான பதிலையும் கொடுக்க போகிற லைன்ஸ். முதல் லைன் என்னன்னு பார்க்கலாம். யூஸ் கொஸ்டின் மார்க் டு ரெப்ரசன்ட் எனி சிங்கிள் கேரக்டர். அதுக்கு அர்த்தம் ஒரு கொஸ்டின் மார்க் போட்டோம்னா ஒரு கேரக்டர்னு அர்த்தம். 2வது லைன் என்ன சொல்லுதுன்னா, யூஸ் ஸ்டார் டு ரெப்ரசன்ட் எனி சீரீஸ் ஆஃப் கேரக்டர். அப்படின்னா ஒரு ஸ்டாரோ இல்லை ஆஸ்ட்ரிக், அது எப்படி வேணால் கூப்பிடலாம். ஸ்டார் போட்டாலோ ஆஸ்ட்ரிக் போட்டாலோ அதுக்கு என்ன அர்த்தம்னா எனி நம்பர் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நான் ஒரு கொஷின் மார்க் போட்டால் ஒரு கேரக்டர், ஒரு ஸ்டார் போட்டால் எனி நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ். பட் நம்மளோட கேள்வி என்ன, நம்மளோட ரிக்குவயர்மெண்ட் என்ன, 4வது கேரக்டராக எஸ் இருக்கணும். அப்போ எஸ்ஸுக்கு முன்னாடி எத்தனை இருக்கணும், 3. எஸ்ஸுக்கு அப்புறம் என்ன வேணா இருக்கலாம். அப்போ கர்சர் பிளிங்க் ஆகிட்டு இருக்க இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, 3 கேள்விக்குறி, 3 கொஷின் மார்க்கு, அடுத்தது எஸ். எஸ் ஏன் போடுறோன்னா, எஸ்ஸுக்கு முன்னாடி 3 கேள்விக்குறி போட்டோன்னா எஸ்ஸுக்கு முன்னாடி எக்ஸாக்டாக 3 கேரக்டர் தான் வரணுன்றேன். ஆனால் எஸ்ஸுக்கு அப்புறம் என்ன வேணா இருக்கலான்றேன். அதனால் ஸ்டாருன்னு போடுறோம். ஸ்டார் போட்டால் எஸ்ஸுக்கு அப்புறம் என்ன வேணா இருக்கலாம்ப்பா, எனக்கு அது பிரச்சனையே இல்லை அப்படின்னுறேன். இப்போ நான் ஓகேன்னு கொடுக்குறேன். இப்போ நம்ம சொல்யூஷன் பாருங்கள். இப்போ நம்ம பார்க்குற பிஓ நம்பர் எல்லாமே 4வது கேரக்டர் எஸ் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன வேணா இருக்கலான்ட்டோம். இந்த கொஷின் மார்க்கும் இந்த ஆஸ்ட்ரிக் இல்லை ஸ்டார், இது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா வைல்டு கார்டு கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கொஷின் மார்க்கையும் ஸ்டாரையும் என்னன்னு சொல்லுவோம்னா வைல்டு கார்டு கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ இது இன்னும் புரிதலுக்காக இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இப்போ நான் வெறும் 4 கொஷின் மார்க் மட்டும் போட்டோன்னா என்ன கேட்குறேன்னா, நான் ஒரு 4 கேரக்டர் கோடை கேட்குறேன்னு அர்த்தம். சப்போஸ் நான் வந்து ஏடி அப்படின்னு போட்டேன்னா மொத்தமாக நான் கேட்குறது எவ்வளோ கேரக்டர் கோட் கேட்குறேன், 5 கேரக்டர் கோடு கேட்குறேன். அது எப்படி இருக்கணும், ஏல ஸ்டார்ட் ஆகணும். ஸ்டார்டிங் வித் ஏ, இன் பிட்வீன் 3 கேரக்டர்ஸ்,
in between 3 character ending with என்ன T. இதே நான் வந்து A star T அப்படின்னு போட்டேன்னா என்ன அர்த்தம்? ஸ்டார்டிங் வித் A in betweenல எவ்வளோ இருக்கலாம்? எனி நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் பட் இட் ஷுட் எண்ட் வித் T. ஏல ஆரம்பிக்கணும், Tல முடியணும், நடுவில் எவ்வளோ வேணா இருக்கலாம். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. A star T question mark 4 அப்படின்னா என்ன கேட்குறேன்? ஸ்டார்ட் வித் A, ஓகே, எண்ட் வித் என்ன 4, பட் தேர்ட் கேரக்டர் என்ன இருக்கணும்? பட் தேர் இட் ஷுட் கண்டெயின் த லெட்டர் T ஆல்சோ பிட்வீன் T and 4. Between T and 4 there should be only 2 character. அப்படின்னு என்ன சொல்கிறோம்? ஏல ஸ்டார்ட் ஆகணும், 4ல் முடியணும், பட் T கண்டிப்பாக இருக்கணும். நம்ம கேட்குற அந்த கோடில் ஏல ஸ்டார்ட் ஆகி 4ல் முடியணும், பட் அந்த கோடில் T இருக்கணும். ஏக்கும் Tக்கும் நடுவில் எவ்வளோ கேரக்டர்ஸ் வேணால் இருக்கலாம், பட் Tக்கும் 4க்கும் நடுவில் 2 கேரக்டர் தான் இருக்கணும். ஸோ இந்த வைல்ட் கார்ட் கேரக்டர்ஸை பொதுவாக நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்? ரெகுலர் யூசேஜ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எப்போல்லாம் யூஸ் பண்ணுவோன்னா, உங்களுக்கு வெறும் பார்ஷியல் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் வருது, கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வெறும் பார்ஷியல் இன்ஃபர்மேஷன் தான் வருது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் வைல்ட் கார்ட் கேரக்டர்ஸ் மாதிரி உங்களுக்கு பெஸ்ட்டு ஹெல்ப் எதுவுமே கிடையாது. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபேக்ட்ரிஸில் பார்த்தீங்கன்னா SKU பார்ட் நம்பர் மெட்டீரியல் கோட் அப்படின்னு வச்சுருப்பாங்க. சில பார்ட் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா 5 டிஜிட்டில் இருக்கும், சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா 8 டிஜிட்டில் இருக்கும். திடீர்னு ஒருத்தர் வந்து சார் 5 கேரக்டர் இருக்கிற பார்ட் நம்பரெல்லாம் எடுத்து கொடுங்க, ரிப்போர்ட் எடுத்து கொடுங்க அப்படின்னாருன்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 5 கொஷின் மார்க்கு. 8 கேரக்டர் பார்ட் நம்பர்லாம் எடுத்து கொடுங்க அப்படின்னா 8 கொஷின் மார்க்கு. அந்த டைமில் போய்ட்டு நம்ம உட்காந்து ஒன்று 5 கேரக்டருக்கான எண்ணி செலக்ட் பண்ணக்கூடாது. அங்கே தான் இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு ஹெல்ப் பண்ணும். சில நண்பர்கள் வருவாங்க, சார் அந்த பார்ட் நம்பரு எனக்கு ஃபுல்லாக ஞாபகம் இல்லை, அது Tல ஸ்டார்ட் ஆகும், நடுவில் IN இருக்கும், ஆனால் 8ல் முடியும்னு மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்ட்டுருவார். நல்லா கவனிங்க. அவர் என்ன சொன்னார்? Tல ஸ்டார்ட் ஆகும், நடுவில் IN இருக்கும், பட் முடியறது வந்து 8ல் முடியும் அப்படின்றாரு. பார்த்தீங்களா? Tல ஸ்டார்ட் ஆகும், நடுவில் IN இருக்கும், பட் முடியறது 8ல் முடியும்னாரு. இப்போ இது மட்டும் இந்த லாஜிக்லாம் எனக்கு இந்த ட்ரிக்கெல்லாம் தெரியலன்னு வச்சுங்க, அதை தேடுறதே எனக்கு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வேலையாகிடும். ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்வான்ஸ் லெவல் நண்பர்களே, உங்களுக்கு கிடைச்ச முதல் அட்வான்ஸ் லெவல் இன்புட் இதுதான். இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிறது நம்ம வீடியோட கடைசி இன்புட்டு. இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இது யார் வேணால் கற்றுக்கலாம், பட் ரொம்ப பவர்ஃபுல்லான இன்புட் இது. கவனமாக கவனிங்க. இப்போ நான் ஷீட் 2க்கு வரேன். ஷீட் 2ல் பார்த்தீங்கன்னா என்கிட்ட 2 டேபிள் இருக்குது. முதல் டேபிளில் எனக்கு இந்த டீலர் கான்ட்ராக்ட் டென்யூர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த டீலர் வந்து என் கூட எவ்வளோ நாளாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான், அவனோட கான்ட்ராக்டோட லைஃப் டைம் என்னன்றது எனக்கு சொல்லியிருக்கோம். பொதுவாகவே டீலர்ஸோட கான்ட்ராக்ட் இருக்கும், AMCs அந்த மாதிரி வச்சுருப்போம். ஸோ எனக்கு என்ன பார்க்கணுன்னா, எத்தனை டீலரோட கான்ட்ராக்ட் வந்து 75 மந்த்ஸுக்கு மேலே இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? ஃபில்டர் அப்ளை பண்ணுறேன், Ctrl+Shift+L 75க்கு மேலே. ஸோ இந்த காலம் நம்பர் வச்சுட்டு இருக்கு. ஆப்வியஸ்லாம் நம்ம என்ன ஃபில்டர் யூஸ் பண்ண போகிறோம்? நம்பர் ஃபில்டர் யூஸ் பண்ண போகிறோம். > 75 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுக்குறோம். இப்போ என்ன பண்ணுது? 75க்கு மேலே இருக்கிறதுலாம் வந்துருச்சு. சூப்பர்ப்பா, இது ஏற்கனவே நமக்கு தெரியும், எதுவும் புதுசு இல்லை. சரி, செகண்ட் டேபிளுக்கு வருவோம். இந்த டேபிளில் எனக்கு LCV மட்டும் ஃபில்டர் பண்ணணும். பட் நான் LCV மட்டும் ஃபில்டர் பண்ணும்போது மேலே இருக்கிற ஃபில்டர் போயிடக்கூடாது, அது எனக்கு வேணும். அதுவும் காட்டணும்னு நினைக்கிறேன், இதுவும் காட்டணும்னு நினைக்கிறேன். மேலே இந்த ஃபில்டரான டேட்டாவையும் காட்டணும் எனக்கு, இங்கே LCV ஃபில்டர் பண்ணியும் காட்டணும். இது என்ன சார் பெரிய ப்ராப்ளம்? பண்ணிடலாம் வாங்க. Ctrl+Shift+L அழுத்துறோம், போயிடுச்சே, மேலே இருக்க ஃபில்டர் போயிடுச்சு பாருங்கள். இதுதான் பிரச்சனை. அப்போ எக்ஸலில் என்னால் 2 ஃபில்டர் போட முடியாதோ அப்படின்னு கேள்வி வரும். அந்த கேள்விக்கான பதில் தான் இப்போ பார்க்க போகிறோம். நிறைய நண்பர்கள் இந்த மாதிரி போராட்டம் நடக்கும் டே டு டே லைஃப்பில். இங்கே ஃபில்டர் போடுவாங்க, இங்கே போடும்போது போயிடும். சரி, இங்கே போட்டுட்டு அங்கே போகலான்னு போவாங்க, அங்கேயும் போயிடும். கடைசியாக என்ன பண்ணுவாங்க? இந்த ஒரு டேபிளை கட் பண்ணி பக்கத்து ஷீட்டில் போட்டுப்பாங்க. நிறைய ஷீட்டை க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க, ஏன்னா ஒரே ஷீட்டில் ஃபில்டர் போட முடியல அப்படின்றதால. பட் இப்போ நம்ம கற்றுக்க போகிற டூல் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போது எப்படி சால்வ் பண்ணுதுன்னு பாருங்கள். முதல்ல என்ன பண்ணோன்னா, இந்த டூலை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட அந்த ஃபில்டர் ட்ராப் டவுன்லாம் எதுவும் இருக்கக்கூடாது, எந்த டேபிள்லையும் எதுவும் இல்லை. இப்போ நம்ம முதல் டேட்டா உள்ளே கிளிக் பண்ணிக்கிறோம், ஹோம் டேபுக்கு போகிறோம்,
ஸ்டைல்ஸ் குரூப்பில் ஃபார்மேட் ஆஸ் டேபிள் அப்படின்னு ஒரு டூல் இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். அதில் நிறைய டிசைன்ஸ் பார்க்க முடியும். நமக்கு தேவையான கலர் ஒன்று சூஸ் பண்ணிக்கிறோம். 2 கேள்விகள் நம்மக்கிட்ட கேட்கும். அது முதல்ல உன் டேட்டாவை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கணும்னான்னு கேட்குது. இந்த பாக்ஸில் நம்ம டேட்டாவை சுற்றி ஒரு டாட்டட் லைன் மாதிரி ரன் ஆகும். அந்த கேள்விக்கு பதில் ஓகே கரெக்டாக தான் செலக்ட் பண்ணியிருக்கேன்ட்டேன். அடுத்தது வந்துட்டு மை டேபிள் ஆஸ் ஹெட்டர்ஸ். அது என்ன கேட்குதுன்னா உன் டேபிளில் ஹெட்டிங் இருக்கான்னு கேட்குது. ஆப்வியஸ்லி ஹெட்டிங் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸில் நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். சிம்பிளி ஓகேன்னு கிளிக் பண்ணால் போதும். என்ன சார் எதுவும் நடக்கலை? ட்ராப் டவுன் ஃபில்டர் ட்ராப் டவுன் வந்திருக்கா? ரைட், சூப்பர். அதான் இப்போ நமக்கு தேவை. அடுத்த டேட்டாக்குள்ளே போகலாம். இந்த டேட்டாக்குள்ளே போகிறோம். ஹோம் டேபுக்கு போகிறோம். ஃபார்மேட் ஆஸ் டேபிள் மறுபடியும் அதில் போயிட்டு நமக்கு தேவையான டிசைனை கிளிக் பண்ணுறோம். மறுபடியும் அதே சின்ன பாக்ஸ் வருது. அதில் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. ஓகேன்னு கிளிக் பண்ணுறோம். இப்போ நம்ம கண்ணு முன்னாடியே பார்க்க முடியுது 2 டேட்டா செட்லேயுமே ஃபில்டர் ட்ராப் டவுன் வந்திருக்கு. இருந்தாலும் ஃபில்டர் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். இங்கே போகிறோம். இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணுறோம். நம்பர் ஃபில்டர் போகிறோம். கிரேட்டர் தேன் 80யா 70யா நம்ம என்ன போட்டோம் லாஸ்ட் டைம்? 80யா? சரி, கிரேட்டர் தேன் 80 போட்டோம். இங்கே நமக்கு என்ன ஃபில்டர் பண்ணோம்? எல்சிவி. ஸோ ஃபார்மேட் ஆஸ் டேபிள் அந்த தலைவர் தான் நமக்கு இப்போ இங்கே ஹெல்ப் பண்ணுறாரு. ஃபார்மேட் ஆஸ் டேபிள்ன்ற டூல் எங்கே இருக்குது? ஹோம் டேபில் ஸ்டைல்ஸ் குரூப்பில் இருக்குது. இந்த டூல் மூலிமா என்னால் ஒரே ஒர்க் ஷீட்டில் எத்தனை ஃபில்டர் வேணாலும் போட்டுக்கலாம். ஒரே ஒரு காமன் சென்ஸான விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளோட டேபிள் ஒரு டேபிளுக்கு கீழே இன்னொரு டேபிள் இருக்கணும். ஒரு டேபிளுக்கு அடுத்தடுத்து இன்னொரு டேபிள் வச்சுக்கூடாது. பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு டேபிள் ஃபில்டர் ஆகும்போது இங்கே ரோ ஹைட் ஆகும்போது ஆப்வியஸாக அங்கேயும் ரோஸ் ஹைட் ஆகிடும். ஸோ இந்த கான்செப்டை யூஸ் பண்ண போகிறேன், என்னோடய டேஷ்போர்டில் யூஸ் பண்ண போகிறேன், ரிப்போர்ட்டில் யூஸ் பண்ண போகிறேன் சார், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் டேபிள் எல்லாம் ஒரு டேபிளுக்கு கீழே இன்னொரு டேபிள் இருக்கான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். பர்ஃபெக்டான டூல், சூப்பரான டூல். இந்த டூலை வந்து இன்னும் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் வரப்போகிற வீடியோஸில். பட் இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். நம்ம கற்றுக்கிட்டது 3 டைப் ஆஃப் ஃபில்டரிங் கற்றுக்கிட்டோம். முதல்ல பேசிக் லெவலில் எப்படி ஃபில்டர் பண்ணுறது, ரெண்டாவது வைல்ட் கார்டு கேரக்டர்ஸ் ஸ்டாரையும் கொஸ்டின் மார்க்கையும் வச்சு எப்படி ஃபில்டர் பண்ணுறது, எப்போ வைல்ட் கார்டு கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணணும், அடுத்தது நம்ம கற்றுக்கிட்டது மல்டிபிள் டேபிள் இருந்ததுன்னா ஒரு ஷீட்டில் அது எப்படி நம்ம மல்டிபிள் டேபிள்ஸையும் ஃபில்டர் பண்ணுறது அப்படின்றதையும் கற்றுக்கிட்டோம். ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இந்த வீடியோவில் நம்ம நிறைய கான்செப்ட் கவர் பண்ணியிருக்கோம். எப்போல்லாம் உங்களுக்கு நிறுத்தி ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும்னு வச்சிங்கன்னா பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். புரிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த வீடியோக்கு வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு. நான் சொன்ன மாதிரியே இந்த ஃபைலுக்கான டவுன்லோடபிள் லிங்க் இருக்கும். ஃபைலை வச்சுக்கோங்க, வீடியோவை பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ கான்ஃபிடன்ஸ் கிடச்சிரும். குவிஸையும் அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்றதும் கிடச்சிரும். லாஸ்ட்டு உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் கவர் பண்ண ஷார்ட்கட் கீஸ் என்னவோ அதோட பிடிஎஃப்பும் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அந்த ஷார்ட்கட் கீஸையும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்குங்க. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்புட்டோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஹரன்.